பரப்புரையை தொடங்குவதற்காக திருவாரூர் செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடைய நிகழ்ச்சி செய்தியாளர் குருநாதன், விவரம் என்ன? தஞ்சை மாவட்டம், அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் திமுகவும் தலைவரும் முதலமைச்சரும் மு.க.ஸ்டாலின் இன்று தனது பரப்புரையை திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விமானப்பட தளத்திற்கு வந்திறங்கிய அவர் சாலை மார்க்கமாக இங்கிருந்து அவர் திருவாரூருக்கு காலை புறப்பட்டு சென்றார். செல்லும் வழியில் தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் அருகே அவரது வாகனத்தை தேர்தல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி வாகனத்தை சோதனையிட்டனர். இந்த காட்சிகள் என்பது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இப்ப அடுத்ததாக பரப்புரை எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு? இதனால தாமதம் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது தஞ்சை மாவட்டம் அந்த சாலியமங்கலம் பகுதியில் செல்லும் போது அவரது வாகனத்தை நிறுத்தி, அதாவது ஒரு 15 நிமிடங்கள் என்பது இந்த சோதனை என்பது நடைபெற்றது. இந்த சோதனை நிறைவேற்ற அதிகாரிகள் சோதனையிட்ட பிறகு அதற்கு தமிழக முதல்வர் முழு ஒத்துழைப்பு அளித்தார். இதனைத்து அவரது வாகனம் மற்றும் பின்னால் வந்த அவரது வாகனத்தை வந்து அதிகாரிகள் சோதனையிட்டனர். சுமார் 15 நிமிடங்கள் மட்டுமே இந்த சோதனை என்பது நடைபெற்றது. இந்த சோதனை நிறைவேற்று அவர் உடனடியாக புறப்பட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏதாவது பணமோ பரிசு பொருட்களோ கைப்பற்றப்பட்டுச்சா? நிச்சயமாக, அதாவது இந்த சோதனையின் போது அவரது வாகனத்தை முழுமையாக தேர்தல் அதிகாரிகளும் கூட இந்த காவலர்களும் சோதனையிட்ட போது இதில் வந்து எந்த ஒரு பொருட்களும் ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை. விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன்.